வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஒரு சின்ன கிராமத்து ரோடுக்கா எதுக்கு ஒரு சமூகம் நேரா இந்திய ஜனாதிபதிக்கே ஒரு மனு அனுப்பணும்? அந்த 4 வருஷ போராட்டத்தோட கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த மனுவை பாருங்க. ஒரு கிராமத்து ரோடு விஷயம், ஆனா மனு போயிருக்கிறது நேரா இந்திய ஜனாதிபதிக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஊர் பிரச்சனைக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய இடத்துக்கு போகணும்? அதுக்கான பதில் தான் இந்த ஆவணத்துல இருக்கு. சரி, அவங்க எதுக்கு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல அந்த முல்லநகர் கிராம மக்களோட தினசரி வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு பாத்துருவோம். இந்த மனுவுல அவங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் ரோடு பிரச்சனை இல்லையா, மக்களோட பாதுகாப்பு, அவங்களோட நடமாட்டம், ஏன் அவங்களோட கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு அடிப்படை வசதி இல்லாதது ஒரு சமுதாயத்தையே எப்படி முடக்கி போடுதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். யாரெல்லாம் இதனால பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க. 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, வயசானவங்க, திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நோயாளிகள், ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் கூட உள்ள வர முடியாத நிலைமை. இது சும்மா ஒரு சின்ன அசௌகரியம் இல்ல, ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனைன்னு இந்த டாக்குமெண்ட் தெளிவா சொல்லுது. அதாவது ஆரம்பத்துல ஒரு தற்காலிக ரோடு போட்டிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அது என்ன ஆச்சுன்னு பாருங்க. இப்போ அந்த ரோடு முழுசா சேதமடைஞ்சு ஒரே சேரும் சகதியுமா மாறி பயன்படுத்தவே முடியாத நிலைக்கு போயிடுச்சு. ஒரு தற்காலிக தீர்வு எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்போ நாம பாக்குற இந்த ஜனாதிபதிக்கான கடிதம்ங்கிறது இந்த போராட்டத்தோட கடைசி அத்தியாயம்தான். ஆனா இதோட ஆரம்பம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. அதிகாரிகளோட சிக்கலான நடைமுறைகளுக்குள்ள அவங்களோட பயணம் அப்பவே தொடங்கிடுச்சு. அவங்களோட பயணத்தை இந்த டைம்லைன்ல பாருங்க. 2021ல லோக்கல் பஞ்சாயத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பஞ்சாயத்து தலைவர், கலெக்டர்னு பல பேருக்கு மனு மேல மனு கொடுத்திருக்காங்க. கிராம சபையில தீர்மானம் கூட நிறைவேறியிருக்கு. ஆனா எதுவும் நடக்கல. கடைசியா இத்தனை வருஷம் கழிச்சுதான் ஜனாதிபதிக்கு போயிருக்காங்க. அவங்களோட விடாமுயற்சியே இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த நம்பரை பாருங்க, 41. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இந்த ஒரே ஒரு ரோட போடுறதுக்காக அவங்க கொடுத்த மனுக்கள், ரிமைண்டர்ஸ், இதோட மொத்த எண்ணிக்கை இது. நினைச்சு பாருங்க, 41 தடவை ஒரு விஷயத்துக்காக அலைய வேண்டியிருந்தா எப்படி இருக்கும்? அவங்க கொடுத்த மனுக்களுக்கு என்ன பதில் கிடைச்சதுன்னு பாருங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எந்த மனுவையும் ரிஜெக்ட் பண்ணல. எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க, அடுத்த அதிகாரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது பேப்பர் ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு போயிட்டே இருந்துச்சே தவிர கிரவுண்ட்ல எந்த வேலையும் நடக்கல. நிறைய தடவை அப்படா வேலை நடக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா அப்ரூவல்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா ரோடு மட்டும் போடவே இல்ல. ஏன் அப்படியாச்சு? 2023ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சது. அந்த ஊரோட கிராம சபை இந்த ரோடு போடுறதுக்கு ஒப்புதல் கொடுத்து ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றிட்டாங்க. அதாவது ஊர் மக்களே ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த ரோடு வேணும்னு அதிகாரப்பூர்வமா முடிவு பண்ணிட்டாங்க. கிராம சபை தீர்மானத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து எல்லாம் வேகமா நடந்த மாதிரி இருந்துச்சு. அதிகாரிகள் நேர்ல வந்து இடத்த பார்த்து, ஆமா இந்த ரோடு ரொம்ப அவசியம்னு உறுதிப்படுத்தினாங்க. எவ்ளோ செலவாகும்னு கணக்கு போட்டு ஒரு டீட்டெயில்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ என்னதான் பிரச்சனை? ஊர் மக்கள் ஓகே சொல்லிட்டாங்க, ஆபீசர்ஸ் வந்து பார்த்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ப்ராஜெக்டும் ரெடி. அப்புறமும் ஏன் ரோடு போடல? இங்கதான் விஷயமே நிக்குது. எல்லாத்துக்கும் மேல மாவட்ட ஆட்சியர் ஆபீஸ்ல இருந்து ஒரு இறுதி நிர்வாக ஒப்புதல், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வரணும். அது வரா வரைக்கும் இந்த மொத்த ப்ராஜெக்டும் அப்படியே நின்னு போச்சு. சரி, உள்ளூர்ல எல்லா கதவுகளும் மூடினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த ஒரே வழி இந்த கடைசி முயற்சி தான். அந்த மனுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களால முடிஞ்ச எல்லா நிர்வாக வழிகளையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், இனி வேற வழியே இல்லாததால தான் உங்ககிட்ட முறையிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட நிலையை இது தெளிவா காட்டுது. இப்போ நாம திரும்பவும் இந்த முதல் ஸ்லைடுக்கே வந்திருக்கோம். ஆனா இப்போ இந்த ஒரு பக்க லெட்டருக்கு பின்னாடி ஒரு 4 வருஷ போராட்டம் இருக்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்க கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். முல்லை நகர் கிராம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான நல்ல ரோடு வேணும், அவ்வளவுதான். இந்த முழு கதையும் ஒரு சமூகத்தோட விடாமுயற்சிய நமக்கு காட்டுது. ஆனா கடைசியா நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்விய விட்டுட்டு போகும்.